வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் முக்கியமான உணர்வு பூர்வமான சமூக வலைத்தளங்கள்ல பெரிதும் பேசப்படும் ஒரு தலைப்பாக மாறி இருக்கிற ஒரு டாபிக், ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியின் விவாகரத்து பிரச்சனை பற்றி தான் இந்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். காய்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னு சொன்னா எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி வரும். இது ஒரு சாதாரண பிரிவு இல்ல. ஜெயம் ரவி, ஆர்த்தி இதில் ஜீவனாம்சம் கோரிக்கை, சமூக ஊடகங்கள்ல வெளியான ஒரு தகவல், திடீர்னு அறிக்கைகள், இழுபறியான கருத்துக்கள் என பல திருப்பங்களை கொண்டிருக்கு இந்த கேஸ். ஜெயம் ரவி, ஆர்த்தி தமிழ் சினிமால உலகில பிரபலமான ஜோடியா இருந்தாங்க. ஆனா சமீப காலமாக இருவரும் தனித்தனியா வாழ தொடங்கி இருக்காங்க. இந்த பிரச்சனையை அவங்க நேரடியாக பேசி தீர்க்காம சமூக வலைத்தளங்கள்ல வழியாக மக்கள் முன்னில பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. இருவரும் ஒருவர் குறை கூறும் வகையில் அறிக்கைகளும் வெளியிட்டு வராங்க அடிக்கடி. இது ரசிகர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டாகி இருக்குன்னு சொல்லலாம். விவாகரத்திற்கு காரணம் என கூறப்படும் பாடகி கெனிஷா சில மறைமுகமான பதிவுகளை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ்ல, இன்ஸ்டாகிராம் சொல்லி. ஆர்த்தி தனது இன்ஸ்டாவிலையும் ஜெயம் ரவிக்கும் கெனிஷாவுக்கும் இடையிலான ஒரு உறவை பற்றி சுட்டி காட்டும் வகையில ஒரு கருத்தோடு தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு பதிலாக கெனிஷா தனது புகைப்படங்களையும் ஸ்டோரிகளையும் நீக்கியது ஒரு புதிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதே நிலையில விவாகரத்து விவகாரம் தீவிரமடைய ஆர்த்தி குடும்ப நில நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் ரசிகர் மற்றும் ஊடகங்களில் பெரும் விவாதத்துக்கு காரணமாக இருக்குது. கொடுக்கும் தொகையின் பெருமை ஒரு நடிகைக்கு இது தேவையா என்ற கேள்வி மற்ற விவாகரத்து சம்பவங்களுடன் ஒப்பிடும் பார்வையில இந்த சோசியல் மீடியால இது ஷேர் பண்ணிட்டு வருவாரு. இந்த விவகாரம் இணையதளத்துல பரபரப்பாக பேசப்பட்டதால மக்கள் இருவரு தரப்பாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு தரப்பினர் ஆர்த்தியின் உரிமையை ஆதரிக்கிறாங்க, மற்றவங்க ஜெயம் ரவியின் ஸ்டாண்ட் என விமர்சிக்கிறாங்க. வாட்ஸ்அப் மீம்ஸ், இன்ஸ்டாகிராம் கருத்துக்கள், யூடியூப் லைவ் ரியாக்ஷன் என எல்லா தளங்களிலும் இதுதான் ட்ரெண்ட்ல இருக்குது. இதற்கெல்லாம் நடுவே நடிகர் ஜெயம் ரவி தனது சோசியல் மீடியால நியூ இன்கமிங் என பதிவிட்ட ஒரு படம் வைரலா இருக்கு. அவர் அமைதியா இருக்கிறாரா இல்ல பிஆர் கையாள்றாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கு. அவரது கூல் கம்போசர் ரசிகர்களிடையே ஒரு புதிய விவாதத்தையும் உருவாக்கி இருக்குது. உண்மையில என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. குடும்ப நல நீதிமன்றம் ஜூன் 12ஆம் தேதிக்கு ஜெயம் ரவிக்கு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கான சட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கலாம்? ஜீவனாம்சம் என்பது யாருக்கும் உரிமைதானே, ஆனா அளவு நியாயமானதா என்பதான் கேள்வி. தமிழகத்துல இதற்கு முன் நடந்த சில பிரபல விவகாரத்து வழக்குடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஊடகங்கள் இதை பெரிய பிரச்சனையா மாற்றுகின்றாங்களா? பிரபலங்கள் தங்களது வாக்கிய சமூக வலைத்தளங்களை பகிர்வது போல தனியுரிமை எங்க போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த வகை சம்பவங்கள் தமிழ் சினிமால நம்பிக்கைக்கு கேள்விக்குறை வைக்கிறது. ரசிகர்கள் மனதிலும் உண்டாக்கும் குழப்பம் பற்றியும் பேசலாம். இது உண்மையில யாருடைய தவறு என்பது நாம தீர்மானிக்க முடியாது. ஆனா ஒருவர் மதிச்சு தனிப்பட்ட பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில தீர்க்கும் குணம் வேண்டும் என்பதுதான் எங்க யூடியூப் சேனல் நாங்க ரெக்கமெண்டேஷன் வைக்கிறோம். பிரபலமாக இருப்பது பொறுப்புடன் வாழும் நெறிமுறை கூட. இந்த விவகாரத்து ஒரு தனிப்பட்ட சம்பவமா இல்ல பொதுவழிக்கு ஒரு பிஆர், அதாவது ப்ரொமோஷனுக்கான நாவலா என்பதான் கருத்து. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம எங்களுடைய யூடியூப் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.